ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஏஎஸ்ஆர் ட்ரக்ஸ். வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. மணி பார்த்தீங்கன்னா 8:56 எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்துட்டு நம்ம ஷாப்புக்கு தாங்க போக சொல்லியிருக்காங்க மொபைல் எடுத்துகிட்டு. அதான் மக்களே, வெள்ளி சனி வந்துட்டு லீவாக, கடை லீவு. அதனால தான் வந்துட்டு நம்ம இப்போயே வந்துட்டு பெட்ரோல் போட்டு பில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி நைட்டு வெளில போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் மக்களே. ஓகே மக்களே, நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. வாங்க வந்துட்டு கடைக்கு போவோம். நேற்று போனோம்லாங்க மொபைல் எடுத்துகிட்டு. அதே ஒர்க்கு தாங்க இன்றைக்குமே. என்னான்னு சொல்லிட்டு தெரியல. ஏதோ வந்துட்டு கவர்மெண்ட் இது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பான்சரோட மொபைலில் தானே ஓடிபி எல்லாம் வரும். அதனால தான் வந்துட்டு கேட்குறாங்க. வாங்க போகலாம். அப்புறம் வந்துட்டு மக்களே, நேற்று மாதிரி இன்றைக்கி லேட் ஆகுமா என்னான்னு சொல்லிட்டு தெரில. நேற்றியே வந்துட்டு 11 மணி தாண்டிடுச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி ஆச்சுன்னா சாப்பாடு வாங்க முடியாது. இன்றைக்கும் வாங்குறது டவுட்டு தான். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரில. அங்கே போனால் தான் நமக்கே தெரியும். அப்புறம் வந்துட்டு இப்போ கடையிலையுமே ஆள் இல்லை, ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க மக்களே. அதனால தான் மீதி எல்லாருமே வெக்கேஷன் போயிருக்காங்க. நம்ம எப்போ வெக்கேஷன் போகிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. இன்னும் 6 மாதம் கிட்ட இருக்குது மக்களே. அப்புறம் வந்துட்டு இந்த மேலே இருக்குதுல்ல ரோடு, இது வந்துட்டு மதினா ரோடு. இதிலே இந்த லெஃப்ட் சைடு நேராக போனோம் அப்படின்ட்டிங்கன்னா ஏர்போர்ட் வந்துடும். இதில் தான் வந்துட்டு நேராக போனால் ஏர்போர்ட்டு. நம்ம இன்னும் ஏர்போர்ட்டு போகிறதுக்கு 6 மாதத்துக்கு மேலே இருக்குதுங்க. 6 மாதமா 7-8 மாதத்துக்கு மேலே இருக்குது மக்களே. இப்போ நம்ம போகிற ரோடு வந்துட்டு பவதி ரோடு. பவதியிலேருந்து இப்போ நம்ம வந்துட்டு ரைட் சைடு அந்த பவதி அந்த ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்துட்டு ஷாரா ஹம்சீன் சித்தின் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு 60ஆம் நம்பர் ரோடுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஹைவேக்குமே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்பர் இருக்கும். மதினா வந்துட்டு 50, இது வந்து 60ஆம் நம்பர்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் மக்களே, சைக்கிள் ரைட் சைடில் வெறும் டயர் மட்டும் இருக்குது. லெஃப்ட் சைடில் சைக்கிள், ரைட் சைடில் டயர் மட்டும் இருக்குதுங்க. ஒரு நாள் நம்ம கீழே வழியாக போயிட்டு நம்ம காட்டுவோம். நான் சொல்கிறீங்க. ஓகே மக்களே, நான் ஷாப்புக்கிட்ட வந்துட்டேன். ஷாப்பில் போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த பாருங்கள் மக்களே, ரைட் சைடில் வந்துட்டு ஒலிம்பிக் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் இது இருக்குது. ஸ்டேடியம் கிடையாது, ஒரு சின்ன இது மாதிரி ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்குது. கிட்ஸ் விளாட்றது போல், பெருசு கிடையாது, சின்னதாக தான் இருக்குது. நிறையா இருக்குதுங்க. இங்கே வந்துட்டு எல்லாருமே ஃபுட்பால் தாங்க மேக்ஸிமம் விளாட்றாங்க. நம்ம ஊர் மாதிரி கிரிக்கெட்லாம் இங்கே யாருமே விளாட மாட்டுறாங்க. வெறும் ஃபுட்பால் மட்டும்தான் மக்கள் இங்கே வந்துட்டு விளாட்றாங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு கடைக்கிட்ட வந்தாச்சு. கடையில் ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர டியூட்டியை ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே ஓகே மக்களே ஆக்சுவலாக என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடையில் ஒர்க்கு முடிஞ்சு மணி பார்த்தீங்கன்னா 11:15. அது என்னடான்னா நெட்ஒர்க் இஷ்யூ போல், ஓடிபி எதுவுமே வரல. அதனால் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு இல்லை, நீங்கள் போங்க, நான் வந்துட்டு 1 மணிக்கு ஃபோன் எடுத்துகிட்டு தந்துடுறேன் அப்படின்ட்டாங்க வீட்டில். அதனால் இப்போ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு தான் மக்களே போயிட்டுருக்கோம். வீட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 2-3 டியூட்டி இருக்குதுங்க. தண்ணி கேன் இன்னும் எடுக்கவே இல்லை. நம்ம 2 நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம், தண்ணி கேன் எடுக்கலை. அப்புறம் வந்துட்டு ஏஸ் வாங்கினேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஒன்று ஒன்றா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அது செய்ய வேண்டியதான் மக்களே. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ தண்ணி கேன் தான் வந்துட்டு எடுக்க போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போகிற ஏரியா வந்துட்டு அஸ்ஸலாமா. தண்ணி கேன் வந்துட்டு ஒரு கேன் 2 ரியாலு. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்துட்டு காட்டியிருப்போம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில். அதனால் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோ எடுக்க முடிச்சுன்னா கண்டிப்பாக நான் எடுத்து காட்டுறேன் மக்களே உங்களுக்கு. இந்த இடம் வந்துட்டு நான் உங்களுக்கு அடிக்கடி காட்டுறது தான் மக்கள். இந்த வாக்கிங் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, நைட் டயத்தில் அவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த இடம் தான் இது. இந்த இருக்கு பாருங்கள், அந்த கிட்ஸ் விளையாடுறதுலாம் கூட இருக்குது. நான் போய் தண்ணி கேன் வாங்கிட்டு ஏஸ் வாங்கினேன். ஏஸ் வாங்கிட்டு உங்களுக்கு நான் அடுத்து வர டியூட்டியை ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே, ஃபஸ்ட்டு போய் தண்ணி கேன் வாங்கணும். அங்கே உள்ள வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்ட்டிங்கன்னா நான் ஏற்கனவே உள்ள வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மக்களே. ஓகே, ஒரு தண்ணி கேன் 2 ரியால். ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு கடைக்கிட்ட வந்தாச்சு. தண்ணி கேன் கடைக்கிட்ட இங்கே தான் இருக்குது. நான் தண்ணிக்கு ரீஃபில் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வர டியூட்டி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் மக்களே கடை. பார்க் பண்ணியாச்சு. இந்த இருக்குது பாருங்கள் கடை. தண்ணி கேனு, வாட்டர் பாட்டிலு எல்லாமே இங்கே இருக்குது. விலை கம்மி வெளில வாங்குறத விட. ஓகே மக்களே, தண்ணி ரீஃபில் பண்ணியாச்சு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்போம் தோசை மாவுக்கு மிக்ஸி இல்லைங்க, அதனால் மாவை காய வச்சு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கடையை நம்ம அன்றைக்கி பார்த்துருந்தோம், ஆனால் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியல, விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே விசாரிச்சாச்சு. 3 ரியால் ஆகுது 1 கிலோவுக்கு. நம்மக்கிட்ட ஒரு 8-9 கிலோ கிட்ட இருக்குது. மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தது தான், காய வச்சு எடுத்துகிட்டு வந்தால் மக்களே அரைக்கணும். அப்புறம் வந்துட்டு காங்கிரீட் மிஷின் இருக்குல்ல மக்களே, அன்னைக்கு வந்துட்டு ஒரு வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். அந்த க்ரீன் கலர் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஹைட்டு பில்டிங்காக இருந்தாலுமே சரி, அழகாக வந்துட்டு அந்த மிஷினை வச்சு செக் பண்ணி மேலேருந்து ஃபுல்லாக பைப் லைனில் இது பண்ணிடுறாங்க. இடையில எதுவும் பிளாக் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த மாதிரி தான் கட்டுறாங்க. நம்ம ஊர் மாதிரி ஒவ்வொரு ஆளாக பாண்டை வச்சுலாம் தூக்குறது இல்லை. ஓகே மக்களே, நான் வந்துட்டு ஏஸ் வாங்க வந்துட்டேன். ஏஸ் வாங்கிட்டு உங்களுக்கு நான் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. ஓகே மக்களே, நான் சொன்னால அந்த காங்கிரீட் இது பண்ணுற மிஷின் சொல்லிட்டு இந்த இருக்குது பாருங்கள், மொபைலுக்கு என்ன அது பைப் லைன் இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஹைட்டு பில்டிங்காக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஹைட்டுக்கு மேலே கொண்டு போயிட்டு அங்கேருந்து அந்த பைப் லைன் வச்சு ஃபுல்லாக வந்துட்டு கொட்டிடுறாங்க. இடையில எதுவும் பிளாக்கே ஆனதில்லை போல்.
ஓகே மக்களே, நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வீட்டுக்கிட்ட போயிட்டு இதுக்கப்புறம் வர டியூட்டியை ஒன்று ஒன்று அவங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நைட்டு வெளில போகிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஓகே மக்களே, மணி பார்த்தீங்கன்னா 1:15. ரெகுலர் டியூட்டி ஏஸ் தான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்புறம் தக்காளி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதை நம்ம அப்பயே வாங்கிட்டு வந்தாச்சு. தண்ணி கேன் வாங்கிட்டு இப்போ நம்ம போகிறது ஏஸ் தான் மக்களே வாங்க போகிறோம். மக்களே, இந்த ஸ்கூல் இருக்குது இல்லைங்க, அந்த ரைட் சைடில் இது வந்துட்டு திறக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. ஃபுல்லாக வேலை முடிஞ்சிருச்சு. இந்த பார்க்கிங்குள்ளே இது மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்துட்டு ஸ்கூல் லீவு மக்களே. நம்ம ஊர் ஆனுவல் லீவ் விடுவாங்கள்ல, அந்த மாதிரி 2 மாதம் இப்போ வந்துட்டு லீவு. இது முடிஞ்சோன்னே வந்துட்டு நமக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நமக்கு அங்கே ஓப்பன் பண்ணுறப்ப ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்ட்டிங்கன்னா அதையுமே நான் விளாக் எடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே மக்களே. நான் மீரா மார்ட்டில் போய் ஏஸ் வாங்கிட்டு மிரிண்டா வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க மெய்டு. அவங்களுக்கு மிரிண்டா ஒன்று வாங்கிட்டு போக வேண்டியதுதான். அதுக்கு அடுத்து டியூட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. போயிட்டு இதுக்கப்புறம் தான் சமைச்சு சாப்பிடணும் மக்களே. ஓகேங்க, கடைக்கிட்ட வந்துட்டேன். இந்த ஒர்க்கு பாருங்கள், மீரா மார்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைட் ஆங்கிளில் போட்டிருக்கேன். இந்த ஒர்க்கில் இந்த ப்ளூ கலரில் இந்த சென்டரில் உள்ள போர்டு, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள் மீரா மார்ட்டுன்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே அந்த கடை தாங்க. ஆனால் இது வந்துட்டு சின்ன கடை தான். இதை விட பெரிய பெரிய கடைலாம் இருக்குது. பாண்டா, தனுப்லாம் வந்துட்டு இதை விட நல்லா பெரிய பெரிய கடை மக்களே. இந்த வரைக்கும் பாருங்கள், இந்த சென்டர்லேருந்து அந்த லெஃப்ட் சைடு வரையும் இருக்கும். ஓகே மக்களே, நான் வாங்கிட்டு இதுக்கு அடுத்து வர டியூட்டி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே மக்களே, மணி பார்த்திங்கன்னா 5:45. அடுத்த டியூட்டி வந்துருச்சு. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று போனோம்ல நம்ம மேடம் ஒரு ரிலேஷன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுக் சாத்தியில், அங்கே தான் வந்துட்டு இப்போ நம்ம மேடம் போக சொல்லியிருக்காங்க. அங்கே தான் நம்ம போகிறோம். என்னன்னு தெரில, ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் மக்களே, நம்ம வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருந்தோம்னா நம்ம சேனலுக்கு ஒரு சில இதெல்லாம் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அநேகமாக எல்லாமே நாளைக்கு இல்லை நாளன்றைக்கு வந்துடும். வந்தோன்னே நம்ம வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் கிளாரிட்டியாக வந்துட்டு கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எல்லாமே உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நம்ம உங்கள் டேட்டாவை போட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் என்னால் முடிஞ்சாலும் உங்களை நான் என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே மக்களே, இதுக்கப்புறம் அடுத்த டியூட்டி வந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மக்களே, மணி பார்த்திங்கன்னா 11:57. இந்த அடுத்த டியூட்டி வரலங்க, அதான் வண்டியை பார்க் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, நாளைக்கு இந்த பொருள் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே மக்களே, நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன்.